அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரௌனி பிஸ்னஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரொம்பவே ட்ரெண்டில் இருக்குது. ப்ரௌனி பிஸ்னஸை பெண்கள் வீட்டில் இருந்தே செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கலும். இதுக்கு நாங்கள் ப்ரௌனியை எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக செய்தோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு கஸ்டமருமே ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க. இப்போ நாங்கள் இந்த ப்ரௌனி ரெசிபியை ரொம்பவே பர்ஃபெக்டாக நல்ல சாக்லேட்டியாக நல்ல ஃபஜ்ஜியாக க்ரிங்கிள் டொப்போட எப்படி செய்கிறோன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய அளவுகளை நான் இங்கே கிராம்ஸ் அளவுலேயும் சொல்லியிருக்கிறேன், அதே நேரம் கப் அளவுலேயும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவில் எடுத்தால் ஈஸியாக இருக்குமோ அந்த அளவில் பிரச்சனை இல்லாமல் எடுத்துக்கொள்ளலும். நான் இங்கே சொல்லியிருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி இங்கே நான் தந்திருக்கிற அளவுகளை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் முதல் முறையாக ப்ரௌனி செய்கிறதா இருந்தால் கூட எந்த விதமான பிழையும் இல்லாமல் எங்களோட ப்ரௌனி பர்ஃபெக்டாக வரும். வாங்கி இதை நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போது இந்த ப்ரௌனி செய்கிறதுக்காக வேண்டி நான் 200 கிராம் சாக்லேட் எடுத்திருக்கிறேன். இதுக்கு நீங்கள் பிளாக் சாக்லேட் எடுத்துக்கொள்ளலும், அப்படி இல்லைன்னு சொன்னால் மில்க் சாக்லேட்டும் எடுத்துக்கொள்ளலும். மில்க் சாக்லேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நார்மலாக சாப்பிட்றதுக்கு எடுக்கிற சாக்லேட் இல்லை, குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மில்க் சாக்லேட் இருக்குது. அதை பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதை வாங்கி இந்த மாதிரி ஏழும்னு சொன்னால் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ எனக்கு இந்த சாக்லேட்டில் தனித்தனி துண்டுகளாகவே இருக்குது, எனக்கு ஈஸியாக உடைச்சி எடுத்துக்கொள்ளலும். இதை மாதிரி கூட உங்களுக்கு இருந்தேன்னு சொன்னால் ஈஸியாக உடைச்சி எடுத்துக்கொள்ளலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபுல்லாகவே இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்போ எல்லாத்தையும் இதை மாதிரி உடைச்சி விட்டுட்டு தான் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எனக்கு இப்படி உடைச்சி கட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது நார்மலாக கட் பண்ணுறதை விட. நான் இந்த சாக்லேட்டை பிளாக் சாக்லேட்டுன்னு சொல்லி ஆரம்பத்தில் சொன்னேன். இதுக்கு டார்க் சாக்லேட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் டார்க்கா பிளாக்கான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இதை மாதிரி நான் 200 கிராம் சாக்லேட்டையும் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த சாக்லேட்டை நாங்கள் கப் அளவில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். உங்கள்கிட்ட வீட்டில் இந்த அளவுகளை நிறுத்தி செய்கிறதுக்கு தராசு இல்லைன்னு சொன்னால் கவலை தேவையில்லை, எங்களுக்கு கப்லேயே ஈஸியாக அளந்து கொள்ளலும். இந்த கப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 1 கப் மெஷர்மெண்ட்டுக்கு இருக்குது. இதை மாதிரி கப்புகள் நீங்கள் கடையிலேயே ஈஸியாக வாங்கி கொள்ளலும். பாருங்கள், நான் கட் பண்ணின சாக்லேட்டை இந்த கப்பில் போட்டால் 1 கப் ஃபுல்லாக வருகுது. இதை மாதிரி நரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். நான் நரைச்சி காட்டுறேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் 1 கப் ஃபுல்லாக சாக்லேட் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது இந்த சாக்லேட்டை நாங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இதை மெல்ட் பண்ண முந்தி நாங்கள் இதுக்கு பட்டரும் சேர்த்து தான் மெல்ட் பண்ண வேணும். பட்டர் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 கிராம் எடுத்துக்கொள்ள வேணும். எனக்கு இதில் கிராம் எல்லாம் பிரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஏன்ட்டு சொன்னால் இந்த பட்டரோட தாளையே கிராம்ஸ் அளவு போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்து நான் எனக்கு தேவையான அளவுக்கு வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். நீங்களும் 100 கிராம் பார்த்து அளந்து எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் இங்கே கப் அளவும் காட்டியிருக்கிறேன், அதை மாதிரி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், 100 கிராம் பட்டரை நான் இதை மாதிரி சின்ன சின்ன க்யூப்களாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இதையுமே நான் சாக்லேட்டெல்லாம் அளந்து அதே கப்பில் தான் அளந்து எடுத்திருக்கிறேன். அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ஃபுல்லாக வந்திருக்குது. நீங்கள் அந்த கப்லேயே இதை மாதிரி கட் பண்ணின க்யூப்களை 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கொள்ளுங்க. கிராமில் 100 கிராம். இப்போ நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச சாக்லேட்டை இதை மாதிரி கொதிக்கிற தண்ணிக்கு மேலால் எங்களோட சாக்லேட் பவுலை வச்சு இது மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், வச்ச உடனே எங்களோட சாக்லேட் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இது மெல்ட் ஆகிற டைமில் இந்த மாதிரி கரண்டியால் பிரட்டி விட்டு நல்லா இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இது ஓரளவுக்கு மெல்ட் ஆகினதுக்கு பிறகு நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச பட்டரையும் சேர்த்திக்கொள்கிறேன். இந்த பட்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டருமே கொஞ்சம் மெல்ட் ஆகி தான் இருக்குது. ஏன்ட்டு சொன்னால் நான் இதை மைக்ரோவேவில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்திருக்கிறேன். நீங்கள் இதை மாதிரி ஒரு கப்பில் போட்டு வெளியில் வச்சிங்கன்னு சொன்னாலே எங்களோட வெளியில் உள்ள டெம்பரேச்சருக்கே பட்டர் உருகிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மைக்ரோவேவில் கொஞ்சம் லைட்டாக சூடாக்கி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்ததுக்கு பிறகு இதில் கலந்து இதை மாதிரி நல்லா ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டால் எங்களோட பட்டரும் அதே நேரம் சாக்லேட் ரெண்டுமே சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகிருக்குதுன்னு சொல்லி.
இதை மாதிரி பதத்துக்கு நாங்கள் மெல்ட் பண்ணி இதை எடுத்துக்கொள்ள வேணும். இதை மாதிரி சாக்லேட் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகினதுக்கு பிறகு நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு சாக்லேட் பவுலை வந்து இந்த சட்டிக்கு மேலாலே இதை மாதிரி வைக்க வேணும். அப்போ தான் என்னோட சாக்லேட்டும் அதே நேரம் பட்டரும் ரெண்டுமே சேர்ந்து சாதாரணமான ஒரு சூட்டில் இருக்கும். நாங்கள் இது ரெண்டையும் வெளியில் எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சோம்னு சொன்னால் திருப்ப கட்டியாக ஸ்டார்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. அதால் வந்து நாங்கள் இதை மாதிரி சூட்லேயே வச்சுக்கொள்ள வேணும். இப்போது நான் இந்த ப்ரௌனிக்காக வேண்டி 3 முட்டை சேர்த்திக்கொள்கிறேன். மூணு முட்டையை சேர்த்துறதுக்கு பிறகு இந்த முட்டையை வந்து நாங்கள் நல்லா அடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இதை மாதிரி முட்டையை அடித்ததுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு சீனி சேர்த்திக்கொள்ள வேணும். சீனிர் அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 கிராம் அளவுக்கு நாங்கள் சேர்த்திக்கொள்ள வேணும். கப் அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5 கப் அளவு சேர்த்திக்கொள்ள வேணும். இதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு வெள்ளை சுகர் சேர்த்திருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் இதுக்கு வந்து வெள்ளை சுகரே சேர்த்துருந்தா கூட சேர்த்திக்கொள்ளலும். எல்லாம் சேர்த்து சீனியெல்லாம் நல்லா கரையிற மட்டும் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இதை நான் வந்து நல்லா அடித்து எடுத்திருக்கிறேன். அடித்ததுக்கு பிறகு நாங்கள் ஆல்ரெடி பட்டர் சாக்லேட் ரெண்டும் சேர்த்து மெல்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்திக்கொள்ள வேணும். இப்போது இதுக்கு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கொள்ள வேணும். இதுக்கு நான் சேர்த்திருக்கிறது வந்து சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணும்னாலும் சேர்த்திக்கொள்ளலும். அதுக்கு பிறகு வாசனைக்காக வேண்டி நான் 1 தேக்கரண்டி அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்திக்கொள்கிறேன். எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு இப்போது இதுக்கு நாங்கள் வந்து மாவு சேர்த்திக்கொள்ள வேணும். இதுக்கு நாங்கள் கோதுமை மா அல்லது மைதா மா ரெண்டில் ஒன்று சேர்த்திக்கொள்ளலும். இப்போ வந்து நான் மாவை சேர்த்திக்கொள்ளேன். மாவு அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கப் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். கிராமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 125 கிராம் வரும். மாவை சேர்த்தினதுக்கு பிறகு நான் வந்து 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்திக்கொள்கிறேன். இப்போது இதை வந்து இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கொள்வோம். என்று சொன்னால் இதில் கட்டிகள் இருக்குது, அதால் வந்து நல்லா வடித்தே சேர்த்திக்கொள்கிறேன். அதோடு இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக உப்பும் சேர்த்திக்கொள்கிறேன். நான் இதுக்கு சேர்த்திருக்கிற பட்டர் வந்து சோல்டட் பட்டர் தான், அதுலேயும் ஆல்ரெடி உப்பு இருக்குது. அதால் வந்து நான் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கிறேன். நீங்கள் அன்சோல்டட் பட்டர் சேர்த்து செய்கிறேன்னு சொன்னாலும் கொஞ்சமாக இதை விட கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்திக்கொள்ளுங்க. இதுக்கு நான் இதெல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு இதை மாதிரி ஸ்பெச்சுலா வச்சு எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், இதை மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு எவ்வளோ சூப்பராக எங்களோட ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆகிருச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சம் நட் சேர்த்திக்கொள்ள போகிறேன். இதுக்கு எடுத்துருக்கிறதுனா வால்நட் தான். அதை வந்து இதை மாதிரி உரலில் போட்டு கொஞ்சம் இடித்து எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் விரும்பினா நட் சேர்த்திக்கொள்ளலும், அப்படி இல்லைன்னு சொன்னால் வெறுமையாக கூட செய்யலும். நாங்கள் ப்ரௌனிக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இதை மாதிரி நட்ஸ் அதே நேரம் சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சோம்னு சொன்னால் எங்களோட ப்ரௌனியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் இடிச்செடுத்த வால்நட்டை சேர்த்திக்கொள்கிறேன். அதே நேரம் சாக்லேட் சிப்ஸும் கொஞ்சம் சேர்த்திக்கொள்கிறேன். நீங்கள் டார்க் சாக்லேட் அல்லது மில்க் சாக்லேட் வேணும்னா கூட கட் பண்ணி விட்டுட்டு சேர்த்திக்கொள்ளலும். இது ரெண்டையும் சேர்த்தினதுக்கு பிறகு ஒரு முறை இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கொள்கிறேன். அதோடு இதுக்கு நீங்கள் வந்து ஒரு 1/4 தேக்கரண்டி அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்திக்கொள்ளுங்க. நீங்கள் மாவு சேர்த்துற டைம்லேயே பேக்கிங் பவுடரையும் சேர்த்திக்கொள்ளுங்க. ஏன்னா மாவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்தே இருக்கிறதால நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தலை. அதையும் வந்து நான் உங்களுக்கு இங்கே முக்கியமாக சொல்லிக்கொள்ள வேணும். பாருங்கள், நாங்கள் அடிச்செடுத்த ப்ரௌனி கலவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேக்கு இதை மாதிரி மாற்றிக்கொள்கிறேன்.
பேக்கிங் ட்ரேக்கு மாற்றினதுக்கு பிறகு மேலால் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஷேப் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் ஆல்ரெடி இடித்த வால்நட்டில் நான் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். இதை மாதிரி மேலால் தூவிக்கொள்கிறதுக்கு அதையும் இதை மாதிரி தூவி எடுத்துக்கொள்கிறேன். பார்க்குறதுக்குமே நல்லா இருக்கும். இதை வந்து நாங்கள் பேக் பண்ணுற டைமில் எங்களோட அவனை வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு அவனில் வச்சு 180 டிகிரியில் ஒரு 28 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இந்த டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கு அவன் வித்தியாசப்படும். நீங்கள் பார்த்து உங்களோட அவனில் வந்து எந்த அளவுக்கு டைம் எடுக்குமோ அதை பார்த்து செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், ஒரு ½ அன் ஹவருக்கு பிறகு ஏண்ட ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ப்ரௌனியோட ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே விளங்கும் ப்ரௌனி வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு சொல்லி. நல்லா க்ரிங்கிள் டொப்போட நல்லா ஷைனிங்காக என்ன ப்ரௌனி இருக்குது. உள்ளுக்குமே நல்லா ஃபஜ்ஜியாக இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் வந்து ஸ்வீட்டுமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்பவே அதிகமான ஸ்வீட்டும் இல்லை, அதே நேரம் குறைவான ஸ்வீட்டும் இல்லை, நல்லா இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஃபஜ்ஜியாக எங்களோட ப்ரௌனி வந்து இருக்குதுன்னு சொல்லி. நல்லா சாக்லேட்டியாகவும் இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ரௌனியை பார்த்தாலே விளங்கும் இந்த ப்ரௌனி வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லி. நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே ஏதாவது தொழில் செய்யணும்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த ப்ரௌனி பிஸ்னஸையே உங்களுக்கு ஒரு ஜொப்பாக மாற்றிக்கொள்ளணும். வீட்டிலேயே ப்ரௌனியை செஞ்சு நீங்கள் அதை பெக் பண்ணி உங்களோட செலவுகள் போக உங்களுக்கு ஒரு ஆதாயத்தை ஃபிக்ஸ் பண்ணி இதை உங்களுக்கு செல் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். பாருங்கள், நான் இந்த ப்ரௌனியை பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எந்த அளவுக்கு ஃபஜ்ஜியாக இருக்குதுன்னு சொல்லி. டொப்பை பார்த்தாலுமே உங்களுக்கு விளங்கும். நீங்கள் முதல் முறையாக இந்த வீடியோவை பார்த்துட்டு ப்ரௌனி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் இங்கே தந்திருக்கிற அளவுகளை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. உங்களோட ப்ரௌனி வந்து எந்த விதமான பிழையும் இல்லாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்பவே சூப்பராக வரும். பாருங்கள், நான் ப்ரௌனியை பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எந்த அளவுக்கு ஃபஜ்ஜியாக இருக்குதுன்னு சொல்லி. நீங்கள் கடைகளில் வாங்குகிற ப்ரௌனி கூட இதை மாதிரி இருக்குமான்னு சொல்லி தெரியா. இந்த ப்ரௌனி வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நாங்கள் இங்கே சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் அளவுகளும் நாங்கள் செஞ்சிருக்கிற செய்முறையும் தான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்ஷா அல்லாஹ் இதே போல் யூஸ்ஃபுல்லான அதே நேரம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.